நண்பர்களே, இன்றைக்கி ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ஒரு நாள் யாத்திரையாக திருவேலங்காடு பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதில் முதல் ஸ்தலமாக இப்போ திருமழிசை வந்திருக்கோம். அதில் ஒத்தாண்டேஸ்வரர் கோவில் தரிசனம். காலையில் பார்த்திங்கன்னா சுவாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான தரிசனம். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜெகநாதர் கோவில் இருக்குது, அதையும் தரிசனம் பண்ணியிருக்கோம். கோவில் பெயிண்ட்லாம் பண்ணி ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்குது, நிறைய பேருக்கு தெரியல. ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. இது கோவில் பிரகாரம். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கங்க. நண்பர்களே, ஆருத்ரா தரிசன யாத்திரையில் இப்போ திருத்தணி வந்திருக்கோம். திருத்தணியில் பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பாதி பேர் ஸ்பெஷல்லையும் பாதி பேர் இலவச தரிசனலையும் போயிருக்காங்க. அதில் மதிய டைம்ன்றதுனால கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஓம் சக்தி தான் நிறைய வந்திருக்காங்க. இதில் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், பஸ்ஸுவை வந்து கீழே அடிவாரத்தில் விட்டுட்டு அங்கேருந்து தேவஸ்தானம் பஸ்ஸில் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இல்லைனா வண்டி மேலேயே வந்துடும். இந்த தடவை என்னான்னு தெரியல. பாருங்கள், இது ஃப்ரீ தரிசனம். ஒன்றும் கூட்டம் சொல்கிற அளவுக்கு இல்லை, எல்லாம் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்காங்க. இதுதான் படி வழியாக வர பாதை. இது இங்கே வந்து என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 365 படி, அதாவது ஒரு வருஷத்துக்கு உண்டான நாட்களை கணக்கு பண்ணி 365 படியை வச்சு இந்த கோவில் கட்டி இந்த மலைக்கு பாதை போட்டிருக்காங்க. பாருங்க, இதை நடப்பாதை எல்லாம் நடந்து வராங்க பாருங்க. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. இப்போ திருவேலங்காடு வந்திருக்கோம். ஆருத்ரா தரிசனம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சுவாமி அலங்காரம் பண்ணி மேடையில் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 7. கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இதே மதியத்தில் வந்துருந்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கிட்ட டைம் ஆகும். அதனால தான் லேட் பண்ணி ஒரு 7 மணிக்கு வந்தோம். எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. இந்த இடத்துல தான் வந்து நைட்டு நடராஜருக்கு அபிஷேகம் நடந்தது. நைட்டு 9 மணிலேருந்து விடியகாலில் 3 மணி வரைக்கும் நடந்ததுதான். பல பொருட்களெல்லாம் அபிஷேக பொருட்களால் ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அவர் அபிஷேகம் பண்ணி இப்போது உற்சவமூர்த்தியை அலங்காரம் பண்ணி ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு வச்சுருக்காங்க. அலங்காட்டீஸ்வரரை நீங்களும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க.